வெல்கம் டு த கிரேட்டஸ்ட் rivalry in டாடா ஐபிஎல்ஸ். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவிலிருந்து நேராக சென்னை அன்புடன் ஸ்டேடியத்துக்கு வந்து லேண்ட் ஆகிருக்கோம். த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் rivalry in டாடா ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அன்புடன் வரவேற்கிறது நம்மளோட சேப்பாக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பெங்களூர் விசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து உங்கள்கிட்ட போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வீக்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விளாண்டுருக்கோம். சப்போஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிட்டு திருப்பி இன்னொருக்கா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது டோர்னமெண்ட் விட்டதுலேருந்து கண்டினியூ ஆகும்போது புதுசாக வருமானு அதை கீழே மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட ரெண்டாவது போட்டி போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபைட் பேக் பண்ணி க்ளோஸாக வந்து தோற்று போயிருந்தோம். இந்த மேட்ச் ஹோப்ஃபுல்லி ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் பற்றி நமக்கு தெரியும், ஒரு அளவான ஸ்டேடியம் தான், பெருசும் கிடையாது சிறுசும் கிடையாது. டாஸ் ஜெயித்தோம்னா மேபி சேஸ் பண்ணுறதா நல்லா இருக்கும். இந்த முறை டைல்ஸ் கேட்டிருக்கார் கேப்டன் ரஜத் பட்டிதார். என்ன விழுந்திருக்கு இந்த தடவையாவது டாஸ் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் ஆஹா திருப்பி டாஸ் தோத்துட்டா சுத்தம். ஃபஸ்ட் திருப்பி பேட்டிங் கொடுத்துருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல நடக்காத விஷயம்லாம் இங்கே நடக்குது. பவர் பிளேயில் முதல் ஓவர்லேயே இப்போ கொடுத்துருக்காங்க 10 ரன் போலிங். முதல் ஓவரோட முதல் பந்தை போடுறதுக்கு 10 ரன் ஐஸ் ரெடி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இது பவர் பிளேயில் ஒரு ஏன் பவுலிங் வர மாட்டேறாருன்னு தெரியல. இங்கே பில்சால்ட் ஃபஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண ரெடி. முதல் பால் ஆஃப் த ஓவர், கிரேட்டஸ்ட் rivalry ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். ஓ மை காட், முதல் பாலே பவுண்டரியோட ஆரம்பிச்சுட்ருக்காரு பில்சால்ட். லாஸ்ட் பால் ஆஃப் த இரண்டாவது ஓவர், அந்த ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த முறை பில்சால்ட் பேட்லேருந்து 6, முதல் சிக்ஸர் இந்த ஒரு போட்டியில். இங்கே மீண்டும் இன்னொரு ஷாட்டுக்கு ஆகணும் முயற்சி ஃப்ரம் பில்சால்ட்டு. எந்த முறை 6ஆ இல்லை பவுண்ட்ரி தான் கிடைக்கும். பில்சால்ட் அதிரடியாக ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே மீண்டும் ஒரு சுத்து, இந்த முறை நேராக கையில் கொடுத்துருக்கோம், அவுட்டு. முதல் விக்கெட் டவுன் இந்த மேட்ச்சில். ஆர்சிபி ஃபஸ்ட் விக்கெட் டவுன் ஆகிருக்கு. சிஎஸ்கே முதல் விக்கெட்டை தூக்கியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் நல்ல கேட்ச். 10 ரனா பவர் பிளேயில் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கிங்கயா. பவர் பிளேக்கு அவன் பவுலிங் தர மாட்டான்னு தெரில. இங்கே கலீல் அகமதா வந்தார். தேவ்தத் படிக்கல் இறங்கி ஒரு சுத்து, பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே தேவ்தத் படிக்கல் வித்தியாசமான ஷாட்டு, ரிஸ்கி ஷாட்டும் கூட, ஆனாலும் ரிவார்டு கிடைக்கும். பவர் பிளேயில் ஃபீல்டர்ஸ் உள்ளதாக இருப்பாங்க. பவுண்ட்ரி. இங்கே பவர் பிளே முடிஞ்சு ஜடேஜாவை டேக் ஆன் பண்ணுறாரு. இங்கே தேவ்தத் படிக்கலான ஃபயர் செமையாக பேட்டிங் ஆடிட்டு இருக்கார் நம்மளோட ஸ்டார் பாய். இந்த முறை விராட் கோலிக்கு பீச்சை ஆகே அவர் பேட்டில் ஒரு பவுண்ட்ரி. ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காரு கோலி, பட் மேக்கப் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. இங்கே படிக்கல் அவுட் ஆகிருக்காரு சுவிட்சிட்டுக்கான முயற்சியில். ரெண்டாவது விக்கெட் டவுன் இந்த இன்னிங்ஸில். 82க்கு 2, 20 பால் 29. நல்ல இன்னிங்ஸ் கம்ஸ் டு த எண்ட் ஃப்ரம் தேவ்தத் படிக்கல். இங்கே விராட் கோலி நான் இருக்க இன்னும் மேட்ச்க்குள்ளே அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டார் ஒரு பவுண்ட்ரிங்க. மீண்டும் அதே ஷாட்டு, மீண்டும் அதே கேப்பு, மீண்டும் அதே பவுண்ட்ரி. வேற லெவலு. இந்த முறை 100 அகமத்தை தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்பின்னர் ஹிட்டர் ரஜத் பட்டிதார் கேப்டன். செம ஷாட்டு, பவுண்ட்ரி கிடைக்குது. இந்த முறை மீண்டும் ஒரு ஷாட்டு, மீண்டும் ஒரு கேப்பு, மீண்டும் ஒரு பவுண்ட்ரி ஃபார் ரஜத் பட்டிதார். எக்ஸ்பர்ட் மூரில் இந்த மாதிரி பேட்டிங் ஆனால் தான் ரன்ஸ் அடிக்க முடியுது. மீண்டும் அதே கேப்பை ஃபேஸ் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும்னு காட்டியிருக்கார் ரஜத் பட்டிதார். அந்த ஒரு பவுண்ட்ரி. இந்த முறை விராட் கோலி நான் இந்த பக்கமாக அடித்து 50 வாங்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரியான ஷாட்டு, நல்ல கேப்பை ஃபேஸ் பண்ணி விட்டார் விராட் கோலி. சிவம் டூபேலாம் பவுலிங் வந்திருக்காங்க. சிவம் டூபே, விஜய் சங்கர் வச்சுலாம் சிஎஸ்கே பவுலிங் போடுது இந்த கேமில். நிஜத்தில் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே விராட் கோலி ஒரு நல்ல 50. போன மேட்ச் 41 அவுட், இந்த மேட்ச் 36 பாலுக்கு 50 ரன். செம ஃபார்மில் இருக்கார். இங்கே இன்னொரு ஷாட்டு, அதில் இன்னொரு பவுண்ட்ரி சேர்த்து போட்டுக்கோங்க. செம ஷாட்டு, பவுண்ட்ரி கிடைக்கும் கோலிக்கு. இந்த முறை சிவம் டூபே அதை தூக்கி அடிச்சாருங்க விராட் கோலிக்கே பீச்சைக்காக பவுண்ட்ரி. பின்னாடி தூக்கி விட முயற்சி, விராட் கோலி மூக்கு மேலே ராஜா பிடிச்சிட்டாங்க. விஜய் சங்கர் விராட் கோலி விக்கெட்டை தூக்கி இருக்காரு. ஓ மை காட், நடக்காத விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு போட்டியில். 44 பால் 65 ரன். நல்லா இன்னிங்ஸ் கம்ஸ் டு 147 ஸ்ட்ரைக் ரேட். நல்லா தான் ஆடினார். இங்கே ரஜத் பட்டிதார் அவுட்டு. பேக் டு பேக் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுறாங்க இங்கே ஆர்சிபி. சென்னை சூப்பர் கிங்ஸ் பேக் இன் த கேமா. செம ஷாட் ஆனால் செம ஸ்டார்ட் கிடச்சிச்சு. இங்கே ஓ மை காட், இன்னொரு விக்கெட்டு. குருணால் பாண்டியா விக்கெட் காலி. விராட் கோலி அவுட் ஆனால் குருணால் பாண்டியா எல்லாத்தையும் அவுட் ஆகிட்டாங்க. ஜிதேஷ் சர்மா அவரும் காலியா. தொடர்ந்து 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரிய அடியை கொடுத்துருக்காங்க. இங்கே 4 விக்கெட் தொடர்ந்து எடுத்து. இங்கே நமக்கு வேறு வழியே இல்லை, இம்பேக்ட் பிளேயர் தான் கொண்டு வரணும். பட் இந்த கேமில் இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வரும்போது ஒரு பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ண முடியல, அவுட் ஆன பேட்ஸ்மேனை. அதனால வேறு வழியெல்லாம் நம்ம எஸ் தயாலை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம டீம் டேவிட் 8 வந்திருக்கோம். பிகாஸ் நமக்கு ரன்ஸ் வேணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இம்பேக்ட் பிளேயர் அனௌன்ஸ்மெண்ட் எஸ் தயாலுக்கு பதிலாக டீம் டேவிட் வந்திருக்காரு. பட் ஒரு பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நிஜத்தலையில் அது பண்ணுறாங்க.
ஆனால் இதில் ஏன் வரலின்னு தெரியல. இங்கே லிவிங்ஸ்டன் அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் நல்ல இன்னிங்ஸ். இங்கே வந்தவொன்னே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு அவருக்கு. தோசை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கோம். இங்கே ஷாஹா வந்தா அச்சாருங்க ஷாட்டு. டிம் டேவிட் இம்பேக்ட் பிளேயர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டாருங்க. இங்கே மீண்டும் ஒரு ஷாட்டு எட்ஜு. இம்பேக்ட் பிளேயர் இந்த போட்டியில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியுது. எட்ஜில் ஒரு பவுண்டரி. சிவம் டூபே வந்தாருங்க. என்ன ஷாட்டு. லிவிங்ஸ்டன் 6. இங்கே மீண்டும் சிவம் டூபேவை தூக்கி அடிச்சிருக்காரு. பின்னாடி லிவிங்ஸ்டன் வாமா அடிச்சாரு பவுண்டரி. நிஜத்தில் இந்த அளவுக்கு கூட லிவிங்ஸ்டன் ஆடல. ஆனால் இங்கே கேமில் பங்கம் பண்ணிட்டு இருக்கான். பவுண்டரி கிடைக்கும். இங்கே இன்னொரு ஷாட்டு. மீண்டும் அதே மாதிரி பட் இந்த முறை டிம் டேவிட் 6 நினைக்கிறேன், இல்லை 4 தான் இந்த முறை. ஆஹா லிவிங்ஸ்டனுக்கு கனெக்ஷன் கிடைக்கல. அவுட்டால கேட்சை விட்டுட்டாங்க. சிஎஸ்கே இங்கேயும் திருந்தலை, கேட்சை விட்டுட்டாங்க. என்னையா இது, கேமுக்குள்ளேயுமா அவங்களுக்கு பஞ்சாயத்தாவது. அன்எக்ஸ்பெக்டட். இந்த முறை கேட்ச் பிடிப்பாங்களா? மீண்டும் அதே ஷாட்டுக்கு போனால் இந்த முறை அதே ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. கேமில் ஒரு வழியாக கம்பேக் பண்ணிட்டாங்க. லிவிங்ஸ்டன் அவுட் ஃபார் 32. நல்ல இன்னிங்ஸ் தான். டிம் டேவிட் இம்பேக்ட் பிளேயரோ செம்ம டெலிவரி. லோ பவுன்ஸ் ஆகுதுயா. 10 ரனாக அந்த அவனோட ஆக்ஷன்னால மேபி பவுன்ஸ் ஆகல, அவுட்டு மாதிரி தான் தெரியுது. ரிவ்யூ போகலான் தான் நினைக்கிறேன்னா இருந்தாலும் ஏன்னா லாஸ்ட் விக்கெட் இம்பேக்ட் பிளேயர் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் தான் பார்ப்பானா எனக்கு தெரிஞ்சு கிளியராக அவுட்டு மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. காலியா சோழி முடிஞ்சு. அவனுக்கு பவுன்ஸே ஆகலை. 10 ரனா செம்ம டெலிவரி. அவர் நல்லா போட்டிருக்காரு இன்றைக்கி பவுலிங்கில். டெத் ஓவர்லையும் சரி பவர் பிளேலையும் சரி குட் பவுலிங் ஃப்ரம் 10 ரனா. இங்கே புவனேஸ்வர் குமார் எட்ஜு லாஸ்ட் பால். பவுண்டரி கிடைக்குமா? இல்லை. 2 ரன்ஸ் வாங்க. கமான் பாடி. 2 ஓட்டாங்க. நல்லது. 195 ரன்கள் இந்த போட்டியில் எடுத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணலாம். இல்லைன்னா ஆர்சிபி வின் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் நல்ல மேட்சாக இருக்கும். நம்புவோம். முதல் ஒரு போட புவனேஸ்வர் குமார் வந்திருக்காரு இந்த ஒரு சேஸுக்காக. டெவான் கான்வே முதல் பாலை ஃபேஸ் பண்ண நிற்கிறாரு. இங்கே முதல் ஷாட்டு லாஃப்டட் ஷாட்டு 6. டெவான் கான்வே புவனேஸ்வர் குமார் அடிச்சிருக்காருங்க ஷாட்டு 6. சரியான அடி. ஜாஸ் ஏஷா லூட் இன்டு த அட்டாக். மூக்கு வேலராஜா டெவன் கான்வே விக்கெட் காலி. வந்த உடனே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கார். ஜாஸ் ஏஷா லூட். நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஆஸ்திரேலியன்ஸ்னு காட்டிட்டாரியா. வேற லெவலு. செம விக்கெட். ஆக்சுவலாக விராட் கோலி கையில் கேட்சை கொடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு. இந்த முறை அதே ஷாட்டை எப்படி அடிக்கணும் தெளிவாக காட்டியிருக்காருங்க அவரோட நியூசிலாந்து ஓப்பனர். மீண்டும் ஒரு ஷாட்டு ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கிறாங்க 6. பெஸ்ட்டு பிளேஸ் டு ஹிட்டு 6. சரியான அடி. நல்ல ஆரம்பம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டு இருக்குது. ரச்சின் ரவீந்திரா எக்ஸ்பெஷலி பயங்கரமாக ஆடிட்டு இருக்காருங்க. லிவிங்ஸ்டன் வாட்டர் ஷாட். சரியான அடி. பவுண்டரி. செமையாக ஆடுறாங்க. ஐயோ இந்த சேஸில் உசுறு இருக்குது. ஃபீல்டிங்கை மாற்றி வச்சு பார்த்தோம். அப்போயே அடிச்சிட்டாரு. செம ஷாட்டு. 5 ஓவர் 51 போயிட்டாங்க. டீம் டேவிட் எதுக்கோ ஒரு பவுலிங் கொடுத்து பார்க்கலான்னு கொடுத்தேன். ஆனால் அவரையும் அடிக்கிறாரு பவுண்டரி கேப்பில். ரச்சின் ரவீந்திரா ஆக்சுவலாக சச்சின் மாதிரி விளையாண்டுருக்காரு. இங்கே ருத்துராஜ் அவரும் கேப்பை ஃபியஸ் பண்ணி அவருக்கு ஒரு பவுண்டரி. பவர் பிளே முடியும் போது 60க்கு 1 முடிக்கிறாங்க பவர் பிளே. செம ஸ்டார்ட்டு. இங்கே சுயாஷ் சர்மா விக்கெட் பிரேக் த்ரூ எடுத்து தர முடியுமா? இல்லை. பவுண்டரி தான் கிடைக்குது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. சுயாஷ் சர்மா டு ரச்சின் ரவீந்திரா ஒரு வித்தியாசமான அவுட்டு. எஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஆர்சிபி ஒரு பிரேக்கை போட்டிருக்காங்க. இங்கே வேற லெவல் கம்பேக்கான ஒரு முயற்சிக்கான வழி ஓப்பன் ஆகிருக்கு. சுயாஷ் சர்மா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. அருமையான கேட்ச் ஃப்ரம் ஹேஸ்டல்வுட். ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடிட்டு இருந்தார். ஒரு விக்கெட் வெரி வெரி குரூஷியல் மூமெண்ட் ஆஃப் த மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நேராக கையில் ஒரு ஷார்ப் டிஸ்மிஷல்னு சொல்லலாம். ஆனால் செம கேட்சு. சுயாஷ் சர்மா விக்கெட் விழுந்த அடுத்த பால் சிவம் டூபே வந்திருக்காரு. வந்த உடனே தூக்கி அடிக்க முடிஞ்சிருச்சு. ஆஹா என்னையா வந்தோன்னே பவுண்டரி அடிச்சிட்டான். இங்கே லிவிங்ஸ்டன் 2. கெய்க்வாட் ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காரு. அவுட்டு. ஆஹா ஒரு ஷார்ட் பால் மாதிரி போட்டோம். அதுக்கு அவுட் ஆகிட்டாரு. எஜ்ஜு பட்டு ஸ்லிப்பில் கேட்ச். என்ன ஒரு காமெடியாக வேற நடந்திருக்குன்னு தெரியல. ஆக மொத்தம் விக்கெட் கிடச்சிருச்சு. பிக் விக்கெட் கான். சேஸில் இதுலேயே அடிக்க மாட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட். 23 பால் ரொம்ப ஸ்லோவாக ஆடி இருக்காரியா. வெரி வெரி ஸ்லோ இன்னிங்ஸ். இன்ஃபேக்ட் ஆர்சிபிக்கு விளையாண்டு போன மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. வெல் பிளேட் ஃப்ரம் ஆர்சிபி. செம்ம கேட்ச். ஆனால் வச்சு எடுத்த மாதிரி எடுத்தாங்க. இங்கே லிவிங்ஸ்டன் ஆஹா தூக்கி அடிச்சிட்டாயா. அடிச்சு போட்டாயா. டூபே அடித்தார் பவுண்ட்ரி.
மீண்டும் ஒரு செம டெலிவரி. எப்படி ஸ்டெம்பை மிஸ் ஆச்சு. இந்த முறை அதே டெலிவரி, இந்த முறைக்கு அதே மாதிரி போட்டிங்கன்னா வெளியே அடிப்பேன்னு சொல்லி சிக்ஸர் டூபே அடித்தார். இங்கே 14வது ஓவர் வந்துருச்சு. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி, அது பவுண்டரி கிடைக்கிது. டூபே செமையாக ஆடிட்டு இருக்காரு. ஒரு சேஸை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஜெயிச்சு தர நிற்கிறாரு. செம ஷாட்டு. விஜய் சங்கர் அவர் ஆக்சுவலாக ஆர்சிபி விளையாண்டுருக்கார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேப்பில் இப்போ பவுண்டரி அடித்து விட்டார். டாட் பால்ஸ் ஓவர் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஒரு பவுண்டரி கிடைக்கும். சிவம் டூபே கேப்பில் இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி. குருணால் பாண்டியா நீ பவுன்சர்லாம் போட்டால் நான் பின்னாடி அடிப்பஞ்சல் அடிக்கிறார் சிவம் டூபே. அவர் விக்கெட்டை தூக்குறது ரொம்ப முக்கியம். என்ன கம்பேக் பண்ணால் போனார் குருணால் பாண்டியா. அவுட்டு போடு. வேற மாதிரி பிக் மூமெண்ட் ஆஃப் த கேமா இது. விக்கெட்டு காலி. குருணால் பாண்டியா கழட்டி கொடுத்துருக்காரு. நான் யார்கர் போட்டு விக்கெட் எடுப்பேன்டா அப்படின்னு 47 ரனுக்கு பெரிய விக்கெட் விழுந்திருக்கு. க்ரூஷியல் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச். டெஃபினெட்லி இதுதான் வெரி வெரி க்ரூஷியல் மூமெண்ட் ஆஃப் த மேட்சாக மாற அதிக சான்சஸ் இருக்குது. நேராக குச்சியை பார்த்து போட்டார் விக்கெட் காலி. இங்கே டோனி வந்திருக்காரியா. தள்ள போல் வருமா உள்ள என்ட்ரி ஆகிட்டாரு. சேஸில் என்ன பண்ண காத்திருக்காரு. ஷாட்டுங்க. என்ன ஷாட்டு. டோனியோட ஸ்பெஷல் ஸ்டார்ட் பவுண்ட்ரி. இங்கே சுயாஷ் சர்மா போட்டார். இன்னொரு பவுண்ட்ரியா அவருக்கு. ஸ்பின்னர் எனக்காட அடிக்க தெரியாதுன்னு ஒரு ஷாட்டு. பவுண்ட்ரி போயிடுச்சு. லாஸ்ட் 3 ஓவரு. இந்த ஓவர் செமையாக போட்டிருக்காரு புவனேஸ்வர் குமார். சொல்லும் போதே பவுண்டரி கொடுத்துட்டாரு. என்னையா புவி. பரவாயில்ல, பட் குட் ஓவர் தான் அது. ஜாஸ் ஏசல் லூட் டு விஜய் சங்கர். ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காரு விஜய் சங்கர். ஆக்சுவலாக ஆர்சிபிக்காக விளையாண்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஒல்வரியா அவுட் ஆகிருக்காரு. மூக்கு மேலே ராஜா போலிங்னாலும் நேராக டீம் டேவிட் கையில் கேட்ச்சு. ஏசல் வுட்டுக்கு இன்னொரு விக்கெட் செமையாக போட்டுட்ருக்காரு போலிங். ஆர்சிபிக்கு செமையாக ஆடிட்டு கொடுத்துருக்காரு இங்கே விஜய் சங்கர். இங்கே இம்பேக்ட் பிளேயர் வந்துருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து. கலீல் அகமதுக்கு பதிலாக தீபக் கூட வந்திருக்காரு. என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ண போகிறாரு. இங்கே அச்சாரியை தூக்கி தீபக் கூட இம்பேக்ட் பிளேயர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டார். பாலே சிக்ஸரோட என்ன ஷாட்டு. அப்பா யோ தீபக் கூட பால் 6. இங்கே டோனி தூக்கி அடிச்சாரு. கேப்பில் இன்னொரு பவுண்டரி அவருக்கு கிடைக்கும். போட்டி திக் மூமெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. விராட் கோலி ஆக்சுவலாக சீரப் பண்ண சொல்கிறார். ஏன்னா இப்போ லைட்டாக மேட்ச் கையை விட்டு போகுது. 14 பால் 20 ரன் மட்டுமே தேவை அவங்களுக்கு. டோனி செமையாக ஆடிட்டு இருக்காரு. இந்த பால் முக்கியம். டாட் பால் விக்கெட் போகணும். ஆனால் டோனி 6 அடிச்சிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே க்ரூசிங் இந்த போட்டியை. இன்னும் 14 ரன் தான் வேணும் 13 டெலிவரிக்கு. இந்த போட்டியில் இதுக்கப்புறம் ட்விஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே லிவிங்ஸ்டன் கையில் கொடுத்துருக்கோம். போன மேட்ச் செமையாக போட்டு கொடுத்தாரு. கமான் லிவி ஏதாவது பண்ண முடியுமா உங்களால். 13 ரன் வேணும் 12 பால். ஆஹா டாட் பால். டோனிக்கு டாட் பால் போட்டிருக்காரு. எஸ் டாட் பால் போட்டால் ப்ரெஷர் ஏறும். 11 பால் 13 ரன்னு. டோனி தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த முறை டைமிங் சரியா இல்லை. பவுண்டரி கிடைக்காது. சிங்கிள் மட்டும்தான். ஃபீல்டிங்கில் நல்ல வேலை கோட்டை விடலை. இன்னும் 12 ரன் தேவை. 10 பால். இங்கே டாட் பாலுங்க. தீபக் கூடா. ஆஹா லிவிங்ஸ்டன் செமையாக போடுறாயா. 9 பால் 12 ரன். இந்த போட்டியில் உசுறு இருக்கா. டெஃபினட்டாக பவுண்டரிஸ் கொடுக்காம போட்டால் வாய்ப்பு இருக்கும். இங்கே இன்னொரு சிங்கிள் 11 ரன் வேணும். 8 பாலில் 11 தூக்கி அடித்தார். இங்கே டோனி அவுட்டா இல்லை. செம சேவ். 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டிங்கிலிருந்து. வேற லெவலு. இதுதான் தேவை ஆர்சிபிக்கு. நல்லா ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். 9 ரன் வேணும். இறங்கி வந்து அடித்தார். ஸ்டெம்பிங்கான முயற்சி தான் நல்லா வந்திருக்கும். பட் 2 ரன் ஓடிடுவாங்களோ. ஓகே 2 ரன் போதும். 3வது விட்டுறாயா. வீசியா ரொம்ப லேட் பண்ணுறான். பட் ஓடலை. 7 ரன் வேணும் கடைசி 6 பாலில். புவனேஸ்வர் குமார் ஏதாவது பண்ண முடியுமா. பால் அதில் கேப்பில் போயிருக்கு. தீபக் கூட சிங்கிள் எடுத்து கொடுத்துருக்காரு. 6 ரன் தேவை. 1 ஷாட் அவேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 5 பால் இருக்குது. டோனி அடித்து முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். கிரேட்டஸ்ட் ஃபினிஷர். ஆஹா அவுட்டு. போட்டியில் ட்விஸ்ட் இருக்கு. ஃபினிஷரோட விக்கெட்டை தூக்கி இருக்காங்க இங்கே ஆர்சிபி. மெயினாக புவனேஸ்வர் குமார். டோனி விக்கெட்டை கழட்டியிருக்காரு. இந்த போட்டியில் உசுறு இருக்கா. 4 பால் 6 ரன் தேவை. 1 ஷாட் அவேன்னு சொல்லலாம். ஆனால் அடித்து கொடுக்க முடிகிற யார் இருக்கா. நேராக கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏசல்வுட் கையிலேருந்து செம கேட்சு. ஜடேஜா அடுத்த பால். இங்கே ஷாட்டுக்கு போயிருக்காரு. சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். 3 பால் 5 ரன். ஆஹா என்ன நடக்க போகுது. 3 ரிசல்ட்ஸ் ஆர் பாசிபிள். 3 பால். இங்கே ஷாட்டுக்கு போயிருக்காரு. சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். 2 பாலில் 4 ரன் தேவை. 1 ஷாட்டாகவே இப்போ கூட முடியுமா அவங்கனால. இந்த பால் குரூஷியல் டெலிவரி. தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரியா இல்லை ஆள் இருக்காங்க. சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் பால் 3 ரன் எடுத்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்னு. 2 ரன் எடுத்தா சூப்பர் ஓவர். 1 ரன் எடுத்தா 6 விக்கெட்டா. டாட் பால்னா ஆர்சிபி வின்னர். லாஸ்ட் பால் த்ரில்லர். என்ன நடக்க போகுது. தூக்கி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட்ல பவுண்ட்ரி போகுமா.
இல்லை, 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. இன்னொரு ரன் ஓடுவாங்களா? அவுட்டு. சூப்பர் ஓவர் வந்திருக்குங்க இங்கே. சூப்பர் ஓவர் இஸ் கம்மிங். ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டை ஆகிருக்கு. 194 ரன்னுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆட்டம் இழந்திருக்காங்க. ஸ்கோர் டை ஆகிருக்கு. 20 ஓவரில் டிசைட் ஆகாத போட்டி இன்னொரு 1 ஓவரில் டிசைட் ஆக போகுது. தரமான செய்கை காத்திருக்குன்னு நினைக்கிற சூப்பர் ஓவரில் ஒரு கிரேட்டஸ்ட் ரைவல்ரினா அது இப்படி இருக்கணுன்றாங்கிற மாதிரி காட்டுகிற போட்டியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறது. புவனேஸ்வர் குமார் தான் சூப்பர் ஓவர் போட வந்திருக்காரு. மொதல் பால் இறங்கி வந்து அடிச்சிருக்காரு டெவான் கான்வே. சூப்பர் ஓவருக்கு அந்த ஓப்பனர்ஸ் தான் இறங்கியிருக்காங்க. இந்த கேமில் இதை மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஷார்ட்டு சிங்கிள் தான் போயிருக்கு. 2வது பால் புவனேஸ்வர் குமார் அந்த வைடியாக இருக்கிற விட மாட்டுறாரு. இங்கே திருப்பி இன்னொரு ஷாட்டு. பவுண்ட்ரியா இல்லை, சிங்கிள் மட்டும்தான். 2 பால் 2 ரன்ஸ். புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டுட்ருக்காரு. அந்த பக்கம் இருந்து எப்படி பத்திரியானா தான் வருவார்னு நினைக்கிறேன். தூக்கி அடித்தார். பவுண்ட்ரியா கேப்பில். இல்லையா, சிங்கிள் செம. 3 பால் 3 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. குட் பவுலிங் ஃப்ரம் ஆர்சிபி அண்ட் புவனேஸ்வர் குமார். தூக்கி அடித்தார். பவுண்ட்ரியா இல்லை, இந்த முறை சிங்கிள் தான். ஃபீல்டிங் கோட்டை உடலை. 4 பால் 4 ரன் தான் கொடுத்துருக்கோம். சூப்பரான பவுலிங். ஏஹா, சூப்பரான பவுலிங் சொல்லும் போதே அச்சாருங்க 6 எங்கேயும் அடிச்சு போட்டார். முக்கியமான 6 எக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாயிண்ட் ஆஃபிலேருந்து லாஸ்ட் பால் பவுண்டரியோட முடிப்பாங்களா? அதுக்கான முயற்சி கேப்பில் போகுதா? இல்லை, சிங்கிள் மட்டும்தான். 12 ரன் தேவை இந்த மேட்ச். ஆர்சிபி வின் பண்ண சூப்பர் ஓவரில் அடிக்க முடியுமா 12 ரன்னை? யார் யார் வரப்போகிறா? இங்கே பத்திரானா தான் ஓவர் போட வந்திருக்காரு நம்ம நினச்ச மாதிரியே. பத்திரானா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 12 பால் 12 ரன் 6 பாலில் மொதல் பால் டாட் பால். ஆஹா, 5 பாலில் 12 ரன் வேணும் விராட் கோலி. என்ன பண்ண காத்திருக்காரு? 6 அடிக்க முடியுமா அந்த பால்? இறங்கி சுற்றி இருக்காரு. கேப்பில் போகுதா? பவுண்ட்ரியா? இல்லை, ஃபீல்டர் வந்துட்டா. செகண்ட் ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டுக்கான முயற்சி இருக்கா? இல்லை, 2 ரன் ஓட்டாங்க ஈஸியாக. 4 பால் 10 ரன்கள் நீடட். 6 வருமா? இல்லை, டாட் பால். ஆஹா, 3 பால் 10 ரன் தேவை. சிஎஸ்கே பேக் ஆன் த கேமுங்க. தூக்கி அடிச்சாரு விராட் கோலி. நாங்கள் தான் சொல்லி அடிச்சிருக்காரு 6. நாங்கள் தான் அந்த மேட்ச்சில் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு 6. இப்போ 2 பாலில் 4 ரன் தேவை. இந்த மேட்ச்சில் இன்னும் உசுறு இருக்குது. இந்த பால் பவுண்டரி போகுமா? விராட் கோலி தூக்கி அடிச்சாரு. மூக்கு மேலே ராஜாவா? அவுட்டு. பிக் மூமெண்ட். லாஸ்ட் பாலில் 4 ரன் எடுத்தா இந்த சூப்பர் ஓவர் ஆர்சிபி வின் பண்ணலாம். இல்லைனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன நடக்க போகுது? லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். லிவிங்ஸ்டன் ஸ்ட்ரைக். தூக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுதா இல்லை பவுண்டரியா? பவுண்டரி கிடச்சிருக்குங்க. எஸ், ஃபைனலி நம்மளோட முதல் வெற்றி கிடச்சிருக்கு இந்த ஒரு சீசனில். அதுவும் சூப்பர் ஓவர் த்ரில்லரில் கிரேட்டஸ்ட் ரைவல்ரினா அது இப்படி இருக்கணும்னு எடுத்து காட்டியிருக்காங்க. ஃபைனலி நமக்கு ஒரு வின் கிடச்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் போராடி வந்து தோற்றுருக்காங்க. நல்ல பவுலிங் அட்டாக். நமக்கு தெரிஞ்சு யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் விராட் கோலி தான் வாங்குவார்னு நினைக்கிறேன். செம பவுலிங் நம்மகிட்ட இருந்து. அந்த பக்கம் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. ஆக்சுவலாக விராட் கோலி விக்கெட்லாம் விழுந்துச்சு சூப்பர் ஓவரில். ஆனால் இருந்தாலும் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வின் பை சூப்பர் ஓவர். என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டியை பற்றி? எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? விராட் கோலிக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வர காத்திருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற யாரும் லைக் அண்ட் சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வடக்கன் சைடெலாம் போய் பாருங்கள் எப்படி இருக்காங்க. சரி, பாய்.